கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவர்கள் என்று இந்த உலகிற்கு நம்மை வெளிப்படுத்தும் ஒரே ஒப்புயர்வற்ற அடையாளம் சிலுவை அடையாளம். அன்று பாலை நிலத்திலே வெண்கல பாம்பு உயர்த்தப்பட்ட பொழுது அதை உற்று பார்த்தவர்கள் உயிர் பிழைத்தார்கள். இன்று விண்ணிற்கும் மண்ணிற்கும் இடையே சிலுவையில் பாவ பரிகார செம்மறியாக உயர்த்தப்பட்டிருக்கின்ற இயேசுவை உற்று பார்க்க இந்த உலகம் அனைத்தும் கூடியிருக்கின்றது. இங்கு நாமும் கூடியிருக்கின்றோம். இயேசு சிலுவையில் தன் உடலை, தன் இரத்தத்தை, ஏன் தன்னை முழுவதுமாக கொடுத்து விட்டார். அவமானத்தின் சின்னமாகிய சிலுவை இயேசுவை சுமந்ததினால் மீட்பின் கருவியாக மாறிவிட்டது. தாய் திரு அவையோடு சேர்ந்து நாம் அனைவரும் இயேசுவின் பாடுகள், சிலுவை மரணம் இவற்றை சிந்திப்போம். நம் வாழ்வை மீட்பிற்கு தகுதியுடையதாக மாற்றுவோம். இன்றைய திருவழிபாடு இயேசுவின் வேதனைகளை படம் பிடித்து காட்டும் இறைவாக்கு வழிபாடு. அடக்கத்திற்கு முன் இறுதியாக இயேசுவின் முகத்தை காண்பிக்கும் திருச்சிலுவை ஆராதனை. உலக வல்லலான இயேசு இறுதியில் தம் உடலையும் நமக்கு உணவாக தந்தார் என கூறும் திருவிருந்து என்று 3 பெரும் பிரிவுகளை கொண்டுள்ளது. இப்போது அருள் பணியாளர் சிவப்பு உடை அணிந்தவராக பலிப்பீடத்திற்கு முன்பாக சில மணித்துளிகள் முகம் குப்புற விழுந்து கிடப்பார். இயேசுவின் இரத்த காயங்களை நினைவுபடுத்த, இயேசுவிற்கு அஞ்சலி செலுத்த இந்நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. இறைவனுக்கு முன்னால் ஒன்றும் இல்லாதவர்கள் என வாழும் பொழுதுதான் நாம் வாழ்வில் உயர்வு பெறுகின்றோம். தாழ்ச்சி உடைய உள்ளம்தான் தலை நிமிர்ந்து நிற்கின்றது. இந்த சிந்தனையை நிலைநிறுத்தி அருள் பணியாளர்களுடன் சேர்ந்து நாமும் இயேசுவுக்கு அஞ்சலி செலுத்துவோம். இறை மக்கள் அனைவரும் முழந்தாள் இடவும்.
அனைவரும் எழுந்து நிற்போம். இப்போது அருள் பணியாளர் இயேசுவின் பாடுகளால் கிடைத்த மீட்பின் பலனை நமக்கு கொடையாக கொடுத்தருளுமாறு தந்தையிடம் இறைவனிடம் ஜெபிப்பார். ஆண்டவரே, உம் திருமகன் கிறிஸ்து தமது இரத்தத்தை சிந்தி உம் அடியார்களுக்காக பாஸ்கா மறை நிகழ்வை ஏற்படுத்தினார். உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து நிலையான பாதுகாப்பால் அவர்களை புனிதப்படுத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் பகுதியாகிய இறைவாக்கு வழிபாடு இப்பொழுது ஆரம்பமாகிறது. முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் துன்புறும் ஊழியனை பற்றியது. இயேசு துன்புறும் ஊழியனாக கொடுமைப்படுத்தப்பட்டு, மற்றவர்களால் கைவிடப்பட்டு, இகழப்பட்டு, எந்த ஒரு சாயலும் இன்றி உருக்குலைக்கப்பட்டு, கத்தாத செம்மறியாக நிந்தை அவமானத்துக்கு உள்ளாக்கப்படுவார் என்பதை 600 ஆண்டுகளுக்கு முன்பாக இறைவாக்காக எசையா சொன்னதை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52, திருவசனங்கள் 13, அதிகாரம் 53, திருவசனங்கள் 12 முடிய. இதோ என் ஊழியர் சிறப்படைவார், அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் ஆட்சி உறுவார். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது. மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அவ்வாறே அவர் பல பிற இனத்தாரை அதிர்ச்சிக்குள்ளாக்குவார். அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய்ப்பொத்தி நிற்பர். ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர். நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார்? ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? இளம் தளிர் போலும் வறண்ட நில வேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார். நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கில்லை, நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கில்லை. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார். வேதனையுற்ற மனிதராயிருந்தார், நோயுற்று நலிந்தார். காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் தம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஆடுகளைப் போல் நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம். நாம் எல்லாரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார்.
அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்து செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார்? ஏனெனில் வாழ்வோர் உலகினின்று அவர் அகற்றப்பட்டார். என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலை உண்டார். வன்செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. ஆயினும் தீயவரிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள். செத்தபோது அவர் செல்வரோடு இருந்தார். அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்ற நீக்க பலியாக தந்தார். எனவே தம் வழி மரபு கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளர் ஆக்குவார். அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வார். ஆதலால் நான் அவருக்கு மதிப்பு மிக்கவரிடையே சிறப்பளிப்பேன். அவரும் வலியவரோடு கொள்ளைப் பொருளை பங்கிடுவார். ஏனெனில் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார். கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார். கொடியோருக்காக பரிந்து பேசினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுகிறேன். நான் ஒரு நாளும் ஏமாற்றமடைய விடாதேயும். உம்முடைய நீதியின்படி என்னை விடுவித்தருளும். உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, வார்த்தையில் தவறாத இறைவா, நீர் என்னை மீட்டருள்வீர். என் எதிரிகள் அனைவருடைய பழி சொல்லுக்கு நான் ஆளானே. என் அயலாரின் நகைப்புக்கு இலக்கானே. எனக்கு அறிமுகமானவர்களின் அச்சத்திற்குரியவன் ஆனே. என்னை காண்கின்றவர்கள் என்னை விட்டு ஓடுகின்றனர். இறந்து போனவன் போல் பிறர் கண்ணுக்கு மறைவானே. உடைந்து போன மக்களை போலானே. ஆனால் ஆண்டவரே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். நீரே என் கடவுள் என்றேன். என்
திருமுகத்தை எனக்கு காட்டி அருளும். என்னை காட்டி என்னை ஈடேற்றும். ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களே மனதிடன் ஆகுங்கள். உங்கள் நெஞ்சம் உறுதி கொள்ளட்டும். தந்தையே உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். இரண்டாம் வாசக முன்னுரை. பழைய ஏற்பாட்டில் ஒரு தலைமை குருவின் முக்கிய பணி மக்களின் பாவங்களுக்காக இறைவனுக்கு பலி செலுத்துவது. எனவே மக்களின் பாவங்களுக்கு பரிகாரமாக காணிக்கைகளையோ அல்லது விலங்குகளையோ அவர்கள் கடவுளுக்கு செலுத்தி வந்தார்கள். ஆனால் இயேசு மக்களின் பாவங்களுக்கு பரிகாரமாக விலங்குகளை பலியாக கொடுக்காமல் இறைப்பற்று கலந்த அச்ச உணர்வால் சிலுவை சாவுக்கு கீழ்ப்படிந்து கண்ணீர் சிந்தி தன்னையே கல்வாரியில் பலியாக ஒப்பு கொடுத்தார். இதன் மூலம் தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் பலி ஒப்பு கொடுக்கும் ஒப்பற்ற தலைமை குருவாக மாறிவிட்டார் என்பதை கூறும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 14 முதல் 16 முடிய மற்றும் அதிகாரம் 5, 7 முதல் 9 முடிய. வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனி பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணை துணியுடன் அணுகி செல்வோமாக. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். அவர் இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்துநாதர் நமக்காயிருந்தார். இறைமகன் கிறிஸ்து தம்மை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவிற்கு, இறைமகன் கிறிஸ்து தம்மை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவிற்கு, சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிபவரானார். கிறிஸ்து
கிறிஸ்துநாதர் நமக்காயிருந்தார், கிறிஸ்துநாதர் நமக்காயிருந்தார். ஆதலால் நான் கடவுள் அவரை எல்லோர்க்கும் மேலாய் உயர்த்தினார். ஆதலால் நான் கடவுள் அவரை எல்லோர்க்கும் மேலாய் உயர்த்தினார். எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு இறைவன் அருளினார். கிறிஸ்துநாதர் நமக்காயிருந்தார், கிறிஸ்துநாதர் நமக்காயிருந்தார். யோவான் எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். இயேசு தம் சீடர்களோடு கெதரோன் என்னும் நீரோடையை கடந்து சென்றார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. தம் சீடர்களோடு இயேசு அதில் நுழைந்தார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசுக்கு அந்த இடம் தெரியும். ஏனெனில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அடிக்கடி அங்கு கூடுவர். படைப்பிரிவினரையும் தலைமை குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களையும் கூட்டிக் கொண்டு யூதாசு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படை கலங்களோடும் அங்கே வந்தான். தமக்கு நிகழப்போகின்ற அனைத்தையும் இயேசு அறிந்து அவர்கள் முன் சென்று, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களோடு நின்று கொண்டிருந்தான். நான் தான் என்று இயேசு அவரிடம் சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள். யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு மீண்டும் அவரிடம் கேட்டார். அவர்கள், நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் தான் என்று உங்களிடம் சொன்னேனே, நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுள் எவரையும் நான் எழுந்தவிடவில்லை என்று அவரே கூறியிருந்தது இவ்வாறு நிறைவேறியது. சீமோன் பேதுருவிடம் ஒரு வாள் இருந்தது. அவர் அதை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவரது வலக்காதை வெட்டினார். அப்பணியாளரின் பெயர் மால்கு. இயேசு பேதுருவிடம், வாளை உரையில் போடு. தந்தை எனக்கு அளித்த துன்பக் கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனோ என்றார். படைப்பிரிவினரும் ஆயிரத்தவர் தலைவரும் யூதர்களின் காவலர்களும் இயேசுவை பிடித்து கட்டி முதலில் அவரை அண்ணாவிடம் கொண்டு சென்றார்கள். ஏனெனில் அந்த ஆண்டில் தலைமை குருவாய் இருந்த கயபாவிற்கு அவர் மாமனார். இந்த கயபாதான், ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியவர். சீமோன் பேதுருவும் மற்றொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர். அந்த சீடர் தலைமை குருவுக்கு அறிமுகமானவர். ஆகவே இயேசுவுடன் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் நுழைந்தார். பேதுரு வெளியில் வாயில் அருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது தலைமை குருவுக்கு அறிமுகமாயிருந்த அந்த சீடர் வெளியே வந்து வாயில் காவலரிடம் சொல்லி பேதுருவை உள்ளே கூட்டிச் சென்றார். வாயில் காவல் செய்த அப்பணிப்பெண் பேதுருவிடம், நீயும் இம்மனிதனுடைய சீடருள் ஒருவன்தானே என்று கேட்டார். பேதுரு, இல்லை என்றார். அப்போது குளிராயிருந்ததால் பணியாளர்களும் காவலர்களும் கரியினால் தீ மூட்டி அங்கே நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். தலைமை குரு இயேசுவின் சீடர்களை பற்றியும் அவருடைய போதனையை பற்றியும் அவரிடம் கேட்டார். இயேசு அவரை பார்த்து, நான் உலகறிய வெளிப்படையாய் பேசினேன். யூதர் அனைவரும் கூடி வரும் தொழுகை கூடங்களிலும் கோவிலிலும் தான் எப்போதும் கற்பித்து வந்தேன். நான் மறைவாக எதையும் பேசியதில்லை. ஏன் என்னிடம் கேட்கிறீர்? நான் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தவர்களிடம் கேட்டு பாரும். நான் என்ன சொன்னேன் என அவர்களுக்கு தெரியுமே என்றார். அவர் இப்படி சொன்னதால் அங்கு நின்று கொண்டிருந்த காவலருள் ஒருவர், தலைமை குருவுக்கு இப்படியா பதில் கூறுகிறாய் என்று சொல்லி இயேசுவின் கன்னத்தில் அறைந்தார். இயேசு அவரிடம், நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென காட்டும். சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறீர் என்று கேட்டார். அதன் பின் அண்ணா அவரை கட்டப்பட்ட நிலையில் தலைமை குரு கயபாவிடம் அனுப்பினார். சீமோன் பேதுரு அங்கு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்தவர்கள் அவரிடம், நீயும் அவனுடைய சீடர்களுள் ஒருவன் தானே என்று கேட்டனர். அவர், இல்லை என்று மறுதளித்தார்.
தலைமை குருவின் பணியாளருள் ஒருவர், நான் உன்னை தோட்டத்தில் அவரோடு பார்க்கவில்லையா என்று கேட்டார். பேதுருவால் காது வெட்டப்பட்டவருக்கு இவர் உறவினர். பேதுரு மீண்டும் மறுதளித்தார். உடனே சேவல் கூவிற்று. அதன்பின் அவர்கள் கயபாவிடமிருந்து ஆளுநர் மாளிகைக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள். அப்போது விடியற் காலம். பாஸ்கா உணவை உண்ணும் முன் தீட்டுப்படாமல் இருக்க ஆளுநர் மாளிகையில் அவர்கள் நுழையவில்லை. எனவே பிலாத்து வெளியே அவர்களிடம் வந்து, நீங்கள் இந்த ஆளுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் குற்றம் செய்யாதிருந்தால் இவனை நாங்கள் உம்மிடம் ஒப்புவித்திருக்க மாட்டோம் என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்கள் இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்றார். யூதர்கள் அவரிடம், சட்டப்படி நாங்கள் யாருக்கும் மரண தண்டனை விதிக்க முடியாது என்றார்கள். இவ்வாறு தாம் எப்படிப்பட்ட சாவுக்கு உட்படப் போகிறார் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறியிருந்ததை நிறைவேறச் செய்தார்கள். பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி உலக ஆட்சி போன்றதல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதா இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன்தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்லுகிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். பிலாத்து அவரிடம், உண்மையா? அது என்ன என்று கேட்டான். இப்படி கேட்ட பின் பிலாத்து மீண்டும் யூதரிடம் சென்று, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லையே என்றான். மேலும், பாஸ்கா விழாவின் போது உங்கள் விருப்பப்படி ஒரு கைதியை விடுதலை செய்யும் வழக்கம் உண்டே. யூதரின் அரசனாகிய இவனை நான் விடுதலை செய்யட்டுமா? உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இவன் வேண்டாம், பரபாவையே விடுதலை செய்யும் என்று மீண்டும் கத்தினார்கள். அந்த பரபா ஒரு கள்வன். பின்னர் பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்கச் செய்தான். வீரர்கள் ஒரு முள்முடி பின்னி அவர் தலையின் மேல் வைத்து செந்நிற மேலுடையை அவருக்கு அணிவித்தார்கள். அவரிடம் வந்து, யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள். பிலாத்து மீண்டும் வெளியே வந்து அவர்களிடம், அவனை நான் உங்கள் முன் வெளியே கூட்டி வருகிறேன், பாருங்கள். அவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றான். இயேசு முள்முடியும் செந்நிற மேலுடையும் அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவர்களிடம், இதோ மனிதன் என்றான். அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள். இவனிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. யூதர்கள் அவரை பார்த்து, எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு, அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும், ஏனெனில் இவன் தன்னையே இறைமகன் என உரிமை கொண்டாடுகிறான் என்றனர். பிலாத்து இதை கேட்டதும் இன்னும் மிகுதியாக அஞ்சினான். அவன் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவிடம், நீ எங்கிருந்து வந்தவன் என்று கேட்டான். ஆனால் இயேசு அவனுக்கு பதில் கூறவில்லை. அப்போது பிலாத்து, என்னோடு பேச மாட்டாயா? உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்றான். இயேசு மறுமொழியாக, மேலிருந்து அருளப்படாவிடில் உமக்கு என் மேல் எந்த அதிகாரமும் இராது. ஆகவே என்னை உம்மிடம் ஒப்புவித்தவன்தான் பெரும் பாவம் செய்தான் என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினான். ஆனால் யூதர்கள், நீர் இவனை விடுவித்தால் சீசருடைய நண்பனாய் இருக்க முடியாது,
தம்மையே அரசராகிக் கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி என்றார்கள். இவ்வார்த்தைகளை கேட்டதும் பிலாத்து இயேசுவை வெளியே கூட்டி வந்தான். கல்தளம் என்னும் இடத்தில் இருந்த நடுவர் இருக்கை மீது அமர்ந்தான். அந்த இடத்திற்கு எபிரேய மொழியில் கபதா என்பது பெயர். அன்று பாஸ்கா விழாவிற்கு ஏற்பாடு செய்யும் நாள். ஏறக்குறைய நண்பகல் வேளை. பிலாத்து யூதர்களிடம், இதோ உங்கள் அரசன் என்றான். அவர்கள், ஒழிக ஒழிக, அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்கிறீர்களா என்று கேட்டான். அதற்கு தலைமை குருக்கள், எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசர் இல்லை என்றார்கள். அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவரிடம் ஒப்புவித்தான். அவர்கள் இயேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டையிடம் என்னும் இடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கொதா என்பது பெயர். அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவையில் அறைந்தார்கள். அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்று எழுதி அதை சிலுவையின் மீது வைத்தான். அதில் நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு அருகில் இருந்ததால் யூதருள் பலர் இந்த குற்ற அறிக்கையை வாசித்தனர். அது எபிரேயம், லத்தீன், கிரேக்கம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்திடம், யூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம், மாறாக யூதரின் அரசன் நான் என்று அவனே சொல்லிக் கொண்டதாக எழுதும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து, நான் எழுதியதே என்றான். இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் படை வீரர் அவருடைய மேலுடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக்கொண்டார்கள். அங்கியையும் அவர்களை எடுத்துக்கொண்டனர். அந்த அங்கி மேலிருந்து கீழ் வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உன் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு, தாகமாயிருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடற்பஞ்சை நன்கு தோய்த்து ஈசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு, எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். அனைவரும் முழந்தாளிடவும். எழுத நிற்கும். அன்று பாஸ்கா விழாவிற்கு ஏற்பாடு செய்யும் நாள் அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்துவிடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படை வீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவருள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படை வீரர்கள் ஒருவன் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானதே. அவர் உண்மையையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் முறிப்படாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்றும் மறைநூல் கூறுகிறது. அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் சீடர்களுள் ஒருவர். யூதருக்கு அஞ்சியதால் தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாதவர்.
அவர் இயேசுவின் உடலை எடுத்துக்கொண்டு போக பிலாத்திடம் அனுமதி கேட்டார். பிலாத்தும் அனுமதி கொடுத்தான். யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்துக்கொண்டு போனார். முன்பு ஒரு முறை இரவில் இயேசுவிடம் வந்த நிக்கதேம் என்பவரும் அங்கே வந்து சேர்ந்தார். அவர் வெள்ளை போளமும் சந்தனத்தூளும் கலந்து ஏறக்குறைய 30 கிலோகிராம் கொண்டு வந்தார். அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூத அடக்க முறைப்படி நறுமண பொருள்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே புதிய கல்லறை ஒன்று இருந்தது. அதில் அதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை. அன்று பாஸ்கா விழாவுக்கு ஆயத்த நாளாய் இருந்ததாலும் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித வெள்ளி, நல்ல வெள்ளி, துக்க வெள்ளி என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்ற இந்த நாள் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாள். இந்த நாள் நாம் வருத்தத்திற்கு உரிய நாளா அல்லது நாம் மகிழ்ச்சியும் பெருமையும் படக்கூடிய நாளா என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் பெருமைப்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது. இந்த உலக வரலாற்றில் எத்தனையோ பேர் பிறந்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்கள் இறந்திருக்கிறார்கள். அதோடு அவர்களுடைய வாழ்வு முடிவுக்கு வந்திருக்கின்றது. ஒரு மனிதனுடைய இறப்பு இந்த உலகிலே மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியது என்றால் அது இயேசு கிறிஸ்துவின் இறப்புதான். இந்த மனிதனுடைய வாழ்க்கை, இந்த மனிதனுடைய இறப்பு வரலாற்றின் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கின்றது. ஆகவேதான் உலக வரலாறே கிமு கிபி என்று பிரிக்கப்பட்டது. இத்தகைய பெருமை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே உரியது என்பதிலே அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் என்று பெருமைப்பட வேண்டும். வேறு யாருக்கும் கொடுக்கப்படாத இந்த பெருமை இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்துவை நம்புகிறவர்களாக இருந்தாலும் நம்பாதவர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் வரலாறு ஒன்றுதானே. அது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்றுதானே பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உலகம் முழுமைக்கான வரலாற்றின் நடுநாயகமாக வீற்றிருக்கின்ற வரலாற்று நாயகனாக இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் என்பதுதான் நாம் பெருமைக்கு காரணம். இதையெல்லாம் திரித்து அண்மை காலத்திலே BCE ACE என்று பிரித்தார்கள். இந்திய வரலாற்றிலே பிஃபோர் காமன் ஈரா, ஆஃப்டர் காமன் ஈரா என்று சொல்லி, பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டுக்கு பின் என்றுதான் இனி வரலாறு பார்க்கப்பட வேண்டும் என்று சில பாசிச சக்திகள் இந்தியாவிலே இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்தார்கள். பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டுக்கு பின். அது என்னையா அது பொது ஆண்டு? இவ்வளவு நாளா சொல்லிட்டு வந்த வரலாறு, 2000 ஆண்டு கால வரலாறு, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெளிவாக புரிந்த வரலாறு. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்பது உலகத்தில் இருக்கின்ற எல்லோரும் ஏற்றுக்கொண்ட வரலாறு. ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற சில சக்திகள் என்ன சொன்னார்கள்? பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டுக்கு பின், கிறிஸ்து என்ற பெயரே இருக்கக்கூடாது என்பதுதான் அவருடைய எண்ணம். ஆனால் இதையெல்லாம் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படி 2000 கால வரலாற்றை ஓரிரவிலே மாற்றிவிட முடியுமா? ஓரிரவிலே மாற்றிவிட முடியுமா? அப்படித்தான் நினைத்தார்கள். பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டுக்கு பின். அது என்ன பொது ஆண்டு? எந்த ஆண்டு அது பொது ஆண்டு? எங்கே இருக்கிறது பொது ஆண்டு? எந்த ஆண்டை பொது ஆண்டு என்று சொல்ல முடியும்? அதற்கெல்லாம் பதில் இல்லை. ஏதோ மாற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அதற்கு தகுதியான பதிலை சொல்ல தெரியவில்லை. எது பொது ஆண்டு?
கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொன்னால் எல்லோருக்கும் புரிகிறது, தெளிவாக புரிகிறது. இந்த வரலாற்றிலே வாழ்ந்த மனிதர் இயேசு கிறிஸ்து. ஆகவே அவருக்கு முன்பாக இருந்த வரலாறு, அவருக்கு பின்பாக இருந்த வரலாறு என்று சொல்கின்ற பொழுது எல்லோருக்கும் தெளிவாக புரிகிறது. அன்பார்ந்தவர்களே, வரலாற்றை திரித்து விட வேண்டும், வரலாற்றிலிருந்து இயேசுவை எடுத்து விட வேண்டும் என்று எத்தனையோ பேர் முயற்சி செய்யலாம். ஆனால் வரலாற்றின் நடுநாயகமாக வீற்றிருக்கின்றவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே என்பதிலே நாம் அனைவரும் பெருமை கொள்ள வேண்டும். இதை ஆணித்தரமாக பதிவு செய்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் நாம் எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்றால் நம்முடைய அடையாளம் இதில் தான் அடங்கி இருக்கிறது. வரலாறு கிறிஸ்துவில் தான் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பதிலே அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் என்றைக்குமே பெருமை கொள்ள வேண்டும். அதை எந்த இடத்திலும் பெருமையோடு சொல்லிக் கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய அடையாளம். இந்த கிறிஸ்தவத்தின் அடையாளத்தை, உலக அடையாளத்தை, உலக வரலாற்றின் அடையாளத்தை யாராலும் எப்பொழுதும் மாற்றிவிட முடியாது. ஆப்பிரிக்காவிலே ஆல்பர்ட் ஸ்வைஷர் என்ற ஒரு மறைபோதகர் இருந்தார். அவர் ஒரு கிராமத்திலே தங்கி இயேசு கிறிஸ்துவை பற்றி நற்செய்தியை மக்களுக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் அந்த கிராமத்தில் இருந்த மக்களுக்கு மருத்துவராகவும் செயல்பட்டார். அவர்கள் நோயினால் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவரிடத்தில் தான் வருவார்கள். அவர்களுக்கு மருந்து கொடுத்து அவருடைய நோய்களை எல்லாம் குணமாக்குகின்ற பணியும் அவர்தான் செய்து வந்தார். இப்படிப்பட்ட ஒரு மறை பணியாளராக திகழ்ந்தவர் ஆல்பர்ட் ஸ்வைஷர் என்பவர். ஒரு நாள் இரவிலே அவர் தங்கியிருந்த வீட்டினுடைய கதவு தட்டப்பட்டது. அவர் திறந்து வெளியே வந்து பார்த்த பொழுது நிறைய பேர் அவர் வீட்டு முன்பாக கூடியிருந்தார்கள். கையிலே ஒரு குழந்தையை தூக்கி வந்திருந்தார்கள். என்னாச்சு என்று அவர் கேட்ட பொழுது அவர் சொன்னார்கள், இந்த குழந்தை மூச்சு விடுவதற்கு கூட தவிக்கின்றது, மூச்சு விட முடியாமல் மிக மோசமான நிலையில் இருக்கின்றது, இறந்து விடுமோ என்ற ஒரு பயம் எங்களுக்கு வந்து விட்டது. ஆகவே நீங்கள் தான் எப்படியாவது அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் முன்பாக அந்த குழந்தையை கடத்தினார்கள். ஆல்பர்ட் ஸ்வைஷர் அந்த குழந்தையை பார்த்தார். தீவிரமான ஏதோ ஒரு நோயினால் இந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று அவருக்கு தெரிந்தது. சுவாச பிரச்சனை, மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் உடனடியாக சற்றும் தாமதிக்காமல் உடனடியாக அந்த குழந்தையினுடைய வாயில் தன்னுடைய வாயை வைத்து அவர் மூச்சு காற்றை ஓதினார். சில மணித்துளிகளுக்கு பிறகு அந்த குழந்தை கண் விழித்து பார்க்க ஆரம்பித்தது. அப்பொழுது அவர் சொன்னார், நீங்கள் குழந்தை தூக்கி கொண்டு போங்கள், இந்த குழந்தை சரியாகிவிடும் என்று சொன்னார். அவர்களும் மகிழ்ச்சியோடு அந்த குழந்தை எடுத்துக்கொண்டு போனார்கள். அந்த குழந்தை காலையிலே நன்றாக இருந்தது. எனவே அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து அவருக்கு நன்றி செலுத்துவதற்காக, அவரை பாராட்டுவதற்காக, இந்த குழந்தை இறந்து விடுமோ என்று நாங்கள் அஞ்சிக் கொண்டிருந்த சூழலிலே இதோ ஆல்பர்ட் ஸ்வைஷர் இந்த குழந்தைக்கு மறுவாழ்வு கொடுத்திருக்கின்றார். ஆகவே அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று ஒரு மாலையை வாங்கி கொண்டு அவரை பாராட்டுவதற்காக போனார்கள். போய் மீண்டும் காலையிலே கதவை தட்டினார்கள். கதவு திறக்கப்படவில்லை. பலமாக தட்டினார்கள், கதவு திறக்கப்படவில்லை. ஜன்னல் வழியாக பார்த்தார்கள். படுக்கையிலே அந்த மனிதன் இறந்து கிடந்தார். கதவை உடைத்து அவர்கள் சென்று பார்த்த பொழுது உண்மையிலேயே அவர் இறந்துதான் போயிருந்தார். மிகுந்த வருத்தத்திற்குள்ளானார்கள். இந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்தார் என்று அதற்காக நன்றி செலுத்துவதற்காக, அவரை பாராட்டுவதற்காக இதோ அவர்கள் கொண்டு வந்த பாராட்டு மாலையை அவர்களுடைய இரங்கல் மாலையாக அவருடைய உடல் மீது செலுத்தி அஞ்சலி செலுத்தினார்கள். என்ன நடந்தது? இந்த குழந்தையை பாதித்திருந்த அந்த தீவிரமான நோய், அவர் அந்த குழந்தையின் வாயோடு வாய் வைத்து தன்னுடைய சுவாசத்தை கொடுத்ததனால் அந்த நோயினால் இவர் பாதிக்கப்பட்டு அந்த கொடிய நோய் அன்று இரவே அவருடைய உயிரை எடுத்துவிட்டது. அந்த குழந்தை பிழைத்துக் கொண்டது, அவர் இறந்து போனார். அன்பார்ந்தவர்களே, இது ஒரு வரலாற்று பதிவு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நிகழ்ந்த வரலாறு கண்டிப்பாக நமக்கு தெரியும். ஒரு மனிதர் வாழ்வதற்காக அல்ல, இந்த உலகம் வாழ்வதற்காக, உலகில் இருக்கின்ற எல்லா மக்களும் வாழ்வதற்காக, நீங்களும் நானும் வாழ்வதற்காக தன்னுடைய உயிரை சிலுவையில் கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. ஒரு மனிதர் இந்த உலகம் முழுமைக்காக, உலகில் இருக்கின்ற அனைத்து மனிதர்களுடைய பாவங்களுக்காக,
அனைத்து மனிதர்களுடைய வாழ்வுக்காக தன்னுடைய உயிரை இதோ கையளிக்கின்றார். எவ்வளவு அற்புதமான ஒரு தியாகம் இது, எவ்வளவு புனிதமான ஒரு தியாகம் இது. உலக மக்கள் முழுமைக்காக தன்னுடைய வாழ்வை கையளித்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவர்தான். இப்படி உலகில் இருக்கின்ற எல்லோருடைய பாவங்களுக்காகவும் எல்லோருடைய நல்வாழ்வுக்காகவும் அவர்களுடைய மீட்புக்காகவும் தன்னுடைய உயிரை கொடுத்த ஒரே மனிதர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆகவேதான் வரலாறு கிபி என்று எழுதப்பட்டது. இப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் இந்த உலகிலே பிறந்த மனிதர்களுள் எவருமே இல்லை என்றால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய இயேசுவை, அவருடைய இறப்பை நினைவு கூறுவதற்காக இதோ நீங்களும் நானும் இந்த மாலை பொழுதிலே குழுமியிருக்கின்றோம். இது ஒரு புனிதமான நாள், இது புனித வெள்ளி. இது நாம் துக்கப்படுவதற்கான நாள் அல்ல, மாறாக நாம் மகிழ்ச்சி அடைவதற்கான நாள். நமக்காக தன்னுடைய உயிரை இயேசு கொடுத்திருக்கின்றார் என்பதிலே பெருமை கொள்வதற்கான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அன்பார்ந்தவர்களே, இயேசுவினுடைய வாழ்வும் இறப்பும் நமக்காக என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அது எவ்வளவு பெருமையை நமக்கு கொடுக்கின்றது என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்வு எத்தகையதாக இருக்கிறது என்று இயேசுவினுடைய வாழ்வோடு இணைத்து பார்க்க இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். நோபல் பரிசு பற்றி கண்டிப்பாக எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். கேள்விப்படாத யாருமே இருக்க முடியாது. நோபல் பரிசு ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கப்படுகின்றது. ஆல்பர்ட் நோபல் என்பவருடைய நினைவாக இந்த நோபல் பரிசு வழங்கப்படுகிறது என்பதை நாம் அறிவோம். ஆனால் இந்த ஆல்பர்ட் நோபலுடைய வாழ்க்கையை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியாது. இந்த ஆல்பர்ட் நோபல் ஒரு வெடிமருந்துகள் தயாரிக்கின்ற பணியை செய்து வந்தார். மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை நடத்தி வந்தார். அதன் மூலமாக அளவுக்கு அதிகமான சொத்தை சேகரித்திருந்தார். அவர்தான் இந்த டைனமைட் என்று சொல்லப்படுகின்ற வெடிமருந்தை கண்டுபிடித்தவர். இதன் மூலமாக இந்த உலகிலே எவ்வளவோ அழிவு சக்திகளுக்கு அது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த வெடிமருந்தை கொண்டு எத்தனையோ மனித உயிர்கள் காவு வாங்கப்படுகின்றன, எத்தனையோ நகரங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட அழிவின் சக்தியாக இருந்த அந்த வெடிமருந்துக்கு அவர்தான் வியாபாரியாக இருந்தார். ஆகவேதான் அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது he was a merchant of death என்று சொல்வார்கள். merchant of death, இறப்பை வியாபாரம் செய்தவர், இறப்பை வியாபாரம் செய்தவர். ஒரு நாள் அவர் காலையிலே தூயில் எழுந்த பொழுது செய்தித்தாளிலே அவரை பற்றி ஒரு செய்தி போடப்பட்டிருந்தது. என்ன செய்தி? இரங்கல் செய்தி. அவருடைய சகோதரர் நோபல் இறந்து போயிருந்தார். அவருடைய சகோதரர் இறப்பை பற்றி கேள்விப்பட்ட செய்தி நிறுவனம் ஆல்பர்ட் நோபல் தான் இறந்து விட்டார் என்று சொல்லி அவரை பற்றி ஒரு இரங்கல் செய்தி போட்டிருந்தது. அந்த செய்தியில் என்ன சொல்லி இருந்தது? இதோ பல உயிர்களை காவு வாங்கிய மனிதன், பல உயிர்களுடைய இறப்புக்கு காரணமாக இருந்த மனிதன், சாவின் வியாபாரி நம்மை விட்டு இன்று சென்று விட்டார் என்று அதிலே போடப்பட்டிருந்தது. அந்த செய்தித்தாளை படித்தவுடனே அவர் மிகுந்த வருத்தத்திற்குள்ளானார். கண்டிப்பாக தன்னை பற்றி இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் இப்படித்தானே நம்மை நினைவு கூறும். நாம் இறந்தால் நல்லவேளை, அவர் உயிரோடு இருக்கின்ற பொழுதே அவர் இறந்தால் எப்படி இந்த உலகம் அவர் நினைத்து பார்க்கும் என்று சொல்லி முன்னாடியே அவருக்கு தெரிந்து விட்டது. ஆகவே மிகுந்த வேதனைக்குள்ளானார். நம்மை பற்றி உலகம் இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு இருப்பது கண்டிப்பாக தவறானது. இந்த எண்ணத்தை நான் மாற்றியே ஆவேன் என்று அவர் ஒரு முடிவெடுத்தார். அன்றைக்கு நான் சாவின் வியாபாரியாக நான் அறியப்பட விரும்பவில்லை. இந்த உலகம் என்னை இப்படி நினைவு கூற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆகவே ஏதாவது ஒன்று செய்வேன். இந்த சமூகம் என்னை என்றென்றும் நல்ல விதமாக நினைவு கூறுகின்ற வகையிலே நான் ஏதாவது செய்வேன் என்று சொல்லி அவர் முடிவெடுத்து தனக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு சொத்தை கொண்டு அவர் நோபல் பரிசை ஏற்படுத்தினார். இனிமேல் இந்த உலகிலே அமைதியை விரும்புகின்றவர்களுக்கு, அமைதிக்காக பணி செய்கின்றவர்களுக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்கப்படுகின்றது. அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்படுகின்றது.
அமைதியை விரும்புபவர்களுக்கு, சாவை விரும்புபவர்களுக்கு அல்ல, சாவை ஏற்படுத்துபவர்களுக்கு அல்ல, அழிவை ஏற்படுத்துபவர்களுக்கு அல்ல, மாறாக உலகிலே அமைதியை ஏற்படுத்துபவர்களுக்காக நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும். அமைதியை யார் ஏற்படுத்துகின்றார்களோ அவர்கள் பாராட்டப்பட வேண்டும் என்று தன்னுடைய சொத்தில் ஒரு பங்கை எழுதி வைத்து இது அவருடைய பெயரால் வழங்கப்பட்டு வருகின்றது. இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்படுகின்றது. அறிவியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்படுகின்றன. இப்படி பல்வேறு துறைகளிலே சிறந்து விளங்குகிறவர்கள் மக்களுடைய உயிரை காப்பதற்காக பல்வேறு புதிய புதிய முயற்சிகளையும் கண்டுபிடிப்புகளையும் ஏற்படுத்துகின்றவர்களுக்கெல்லாம் இப்பொழுது நோபல் பரிசு வழங்கப்படுகின்றது. ஆகவே இப்பொழுது நமக்கு தெரியும், ஆல்பர்ட் நோபல் என்றால் நோபல் பரிசு இவ்வாறு உலகிலே நல்லவற்றை ஏற்படுத்துபவர்களுக்கு, நன்மை செய்பவர்களுக்கு, உயிரை காப்பவர்களுக்கு, உயிரை காக்கின்ற மருந்தை கண்டுபிடிப்பவர்களுக்கு, உலகிலே அமைதி ஏற்படுத்துபவர்களுக்கு நோபல் பரிசு கொடுக்கப்படுகிறது. அது ஆல்பர்ட் நோபல் பெயரால் வழங்கப்படுகின்றது என்பதுதான். அன்பார்ந்தவர்களே, ஒரு செய்தி அவருடைய வாழ்க்கையை மாற்றியது. தான் இறப்பின் வியாபாரியாக அறியப்படுகின்றோம் என்பதை உணர்ந்த அவர், இப்படித்தான் என்னை இந்த உலகம் நினைவு கூறுகிறது என்று அறிந்த அவர், இனிமேல் இந்த உலகம் என்னை இப்படி நினைவு கூறவே கூடாது, இந்த உலகம் என்னை நல்லவராக அடையாளம் காண வேண்டும் என்று சொல்லி தான் சேர்த்த பணம், சொத்து இதெல்லாம் என்னை மோசமானவனாகத்தானே சித்தரிக்கிறது, இப்படித்தானே உலகம் என்னை பற்றி சிந்திக்கிறது, இதனால் நான் சம்பாதித்த பணம் என்ன பயன், இதனால் என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன பயன் என்று சிந்தித்த அவர் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். இன்று உலகம் நன்மைக்காக அவரை நினைவு கூறுகின்றது. அன்பார்ந்தவர்களே, நாம் எதற்காக நினைவு கூறப்படுவோம்? நாம் இந்த உலக வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலக வாழ்வின் இறுதியிலே நாம் இறந்த பிற்பாடு நம்மை பற்றி என்ன பேசுவார்கள்? நம்மை இந்த உலகம் எப்படி பேசும்? நம்மை பற்றி இந்த உலகம் எப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை நமக்கு கொடுக்கும் என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இயேசுவினுடைய இறப்பு இன்றளவும் நினைவு கூறப்படுகின்றது. இந்த உலகத்தினுடைய பாவங்களுக்காக, உலகின் மனிதர்களுக்காக, மனிதர்கள் வாழ்வதற்காக, மனிதர்களை மீட்புக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த மனிதராக இயேசுவை இன்று நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்வு எப்படி நினைவு கூறப்படும்? நீங்களும் நானும் எப்படி நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். அதற்கான முயற்சியிலே நம்முடைய வாழ்க்கையில் ஈடுபடுவோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு நாள்கள் என்று நமக்கு தெரியாது. ஆகவே நாம் வாழுகின்ற வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். 33 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த இயேசுவின் வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக அமைந்திருந்தது. வரலாற்றின் நடுநாயகமாக வெற்றிருந்து வரலாற்றை இரண்டாக பிரிக்கின்ற தன்மையுடையதாக இயேசுவினுடைய வாழ்வு அமைந்திருந்தது. இன்றும் நினைவு கூறப்படுகின்ற வாழ்வாக இயேசுவின் வாழ்வு அமைந்திருக்கின்றது என்றால், உங்களுடைய வாழ்வும் என்னுடைய வாழ்வும் அவரை பின்பற்றுகின்ற ஒவ்வொருவருடைய வாழ்வும் அப்படிப்பட்டதாகத்தான் நினைவு கூறப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. எனவே நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். எனவே அன்பார்ந்தவர்களே, இயேசுவினுடைய இறப்பு மிக முக்கியமாக மிக அருமையான சிந்தனைகளை நமக்கு கொடுக்கின்றது நம்முடைய வாழ்க்கைக்கு. அன்பார்ந்தவர்களே, இயேசுவினுடைய இறப்பு நமக்கு தருகின்ற செய்தி, பாவம் பெரிதல்ல, மாறாக இறைவனுடைய இரக்கம்தான் பெரிதானது. பாவம் பெரிதானதல்ல, மாறாக இறைவனுடைய இரக்கம் பெரிதானது. தூய பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலே சொல்லுகின்றார், நீங்கள் பாவிகளாக இருந்தபோதே இயேசு உங்களுக்காக தன் உயிரை கையளித்தார். நாம் நல்லவர்கள் என்பதற்காக அல்ல, நாம் நல்லவர்கள் என்பதற்காக அல்ல, நாம் பாவிகளாக இருந்த பொழுதும் இயேசு தன்னுடைய உயிரை நமக்காக கொடுத்தார் என்பதிலிருந்து நமக்கு தெரிகிறது, பாவம் பெரிதல்ல, மாறாக இறைவனுடைய இரக்கமும் அருளும் கருணையும் அதைவிட பெரிது என்பதை இயேசுவினுடைய இறப்பு நமக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றது. நமக்காக இயேசு தன் உயிரை கொடுத்திருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இதில்தான் இயேசுவினுடைய சிறப்பு விளங்குகின்றது. ஆகவே அவர் நமக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து முழுமையாக நம்மை மீட்டுக் கொண்டார். இந்த நாள் வரலாற்றில் மிக முக்கியமான நாள். நம் எல்லோருக்கும் மீட்பை பெற்று தந்த நாள், நமக்கு மகிழ்வை தருகின்ற நாள், நாம் பெருமைப்பட வேண்டிய நாள். ஆகவே கிறிஸ்தவர்களாக வாழ்வதிலே பெருமை கொள்வோம். நமக்கென்று ஒரு கடவுள் இருக்கின்றார். அந்த கடவுள் நமக்காக வாழ்ந்து நமக்காக தன் உயிரை கொடுத்திருக்கின்றார். அந்த கடவுளின் மக்களாக நாம் வாழ்கின்றோம் என்று சொல்லி எப்போதும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமை உள்ளவர்களாக வாழ்ந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். எனவே இந்த நாளிலே நம்முடைய வாழ்வை எண்ணி நாம் பெருமைப்படுவோம். கிறிஸ்தவர்களாக இருப்பதற்காக பெருமைப்படுவோம். நம்முடைய வாழ்க்கை இயேசுவின் வாழ்க்கையை போல பொருளுள்ள வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள, நாம் இறந்த பிறகு நாம் எவ்வாறு நினைவு கூறப்பட வேண்டும் என்பதை நினைத்து அதற்கேற்றவாறு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள தொடர்ந்து நாம் முயற்சி செய்வோம்.
அனைவரும் எழுந்து நிற்போம். பொது மன்றாட்டு. அன்புக்குரிய இறை மக்களே, திருவிழிப்புக்கெல்லாம் அன்னையாகிய திருவிழிப்பு பெரிய சனி பாஸ்கா திருவிழிப்பு என்றால், மன்றாட்டுக்கெல்லாம் அன்னையாகிய மன்றாட்டு நாள் பெரிய வெள்ளி ஆகும். இயேசு என்றும் இறை தந்தையிடத்திலே பரிந்து பேசி மன்றாடினார். இன்று உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி பல கருத்துக்களுக்காக மன்றாட திரு அவை அழைக்கிறது. ஏனெனில் இயேசு மனித சமுதாயம் முழுவதற்காகவும் சிலுவை சுமந்து பாடுகள் பட்டு இறந்தார். அவருடைய பாடுகளின் பலன்களை நாம் அனைவரும் பெற வேண்டும் என்பதே இயேசுவின் விருப்பம். ஒவ்வொரு மன்றாட்டின் கருத்து சொன்ன பிறகு குரு நம் பெயரால் ஜெபிப்பார். இறை மக்கள் ஆமேன் என பதில் சொல்ல வேண்டும். நம் பதில்: ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனின் புனித திரு அவைக்காக மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவரும் ஆனவர் உலகெங்கும் திரு அவைக்கு அமைதியும் ஒற்றுமையும் பாதுகாப்பும் அளித்து காக்க வேண்டும் எனவும், நாம் கலக்கமின்றி அமைதியான வாழ்வு நடத்தி எல்லாம் வல்ல இறை தந்தையை மாட்சிப்படுத்த நமக்கு அருள் புரிய வேண்டும் எனவும் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முழங்காலிடவும். நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவில் உமது மாட்சியை மக்களிடங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தினீர். உம்முடைய இரக்கத்தின் செயல்களை நீர் பாதுகாப்பதால் உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை உறுதியான நம்பிக்கையுடன் உமது பெயரை அறிக்கையிடுவதில் நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தந்தைக்காக. நம் புனித திருத்தந்தை பிரான்சிஸுக்காக மன்றாடுவோம். தலைமை ஆயர் நிலைக்கு அவரை தேர்ந்தெடுத்த நம் இறைவனும் ஆண்டவருமானவர் எல்லா வகை தீமையிலிருந்தும் அவரை பேணி காப்பாராக. அதனால் அவர் இறைவனின் புனித மக்களை வழிநடத்தி தம்முடைய புனித திரு அவையை வளம் பெறச் செய்ய வேண்டும் என மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முழங்காலிடுவோம். நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உமது திட்டப்படியே அனைத்தும் அமைக்கப்பட்டுள்ளன. அதனால் உமது அதிகாரத்தால் ஆளப்படும் கிறிஸ்தவ மக்களாகி எங்கள் வேண்டலை பரிவிரக்கத்துடன் கண்ணோக்கி அருளும். திரு தந்தையின் தலைமையின் கீழ் நாங்கள்
நம்பிக்கையில் வளரும்படி அவரை பரிவுடன் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருநிலை பணியாளர்கள் நம்பிக்கையாளருள் பல்வேறு நிலையில் உள்ள அனைவருக்காக, நம் ஆயர் ஜார்ஜ் ஆந்தோனி சாமிக்காகவும், திரு அவையில் உள்ள எல்லா ஆயர்கள், அருட்பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், நம்பிக்கையாளர்கள் ஆகிய அனைவருக்காகவும் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முழங்காலிடுவோம். நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய ஆவியாரால் திரு அவை முழுவதும் அர்ச்சிக்க பெற்று ஆளப்படுகின்றது. உம்முடைய திருநிலை பணியாளர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் செய்யும் வேண்டலை கேட்டருளும். அதனால் எல்லா நிலையினரும் உமது அருள் கொடையால் உமக்கு உண்மையுடன் ஊழியம் புரிவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்தவ புதுமுக நிலையினருக்காக, கிறிஸ்தவ புதுமுக நிலையினருக்காகவும் மன்றாடுவோம். அதனால் நம் இறைவனும் ஆண்டவருமானவர் தமது இரக்கத்தை பொழிந்து அவர்களுடைய இதயங்களின் செவிகளை திறந்து விடுவாராக. இவ்வாறு அவர்கள் புது பிறப்பளிக்கும் திருமுழுக்கினால் தங்கள் பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு அடைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றைய வேண்டுமென உம்மை மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முழங்காலிடுவோம். நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புதிய மக்களை சேர்த்து திரு அவை என்றும் வளம் பெற செய்கின்றீர். கிறிஸ்தவ புகுமுக நிலையினரிடம் நம்பிக்கையும் அறிவும் வளரச் செய்தருளும். அதனால் அவர்கள் திருமுழுக்கு தண்ணீரால் பொது பிறப்படைந்து தேர்ந்து கொள்ளப்பட்ட உம்முடைய மக்களின் திருக்கூட்டத்தில் சேர்த்து கொள்ளப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்தவர்களின் ஒற்றுமைக்காக, கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள நம் சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் அவர்களை உண்மையான பாதையில் வழிநடத்தி தமது ஒரே திரு அவையில் கூட்டு சேர்க்க காத்தருள வேண்டும் என மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முழங்காலிடுவோம். நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, சிதறுண்டவர்களை ஒன்று சேர்ப்பவரும் ஒருங்கிணைந்தவற்றை பேணி காப்பவரும் நீரே. உம் திருமகனின் மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இவ்வாறு ஒரே திருமுழுக்கினால் தூய்மைப்படுத்தி அவர்களை நம்பிக்கையின் முழுமையால் இணைத்து அன்பின் பிணைப்பால் ஒன்று சேர்ப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். யூத மக்களுக்காக, யூத மக்களுக்காகவும் மன்றாடுவோம்.
முற்காலத்தில் அவர்களோடு பேசிய நம் இறைவனாகிய ஆண்டவர் தமது பெயரின் மீதுள்ள அன்பிலும் தமது உடன்படிக்கையின் மீதுள்ள நம்பிக்கையிலும் அவர்களை வளர்ச்சி அடைய செய்திருள வேண்டும் என மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முழங்காலிடுவோம். நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஆபிரகாமுக்கும் அவர் தம் வழிமரபினருக்கும் நீர் உம் வாக்குறுதிகளை வழங்கியுள்ளீர். அதனால் முதலாக நீர் தேர்ந்து கொண்ட இம்மக்கள் உமது மீட்பின் நிறைவை பெற்றுக்கொள்ள உமது திரு அவையின் வேண்டலுக்கு கனிவாய் செவிசாய்ப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் மன்றாடுவோம். தூய ஆவியாரின் ஒளியை பெற்று அவர்களும் மீட்பு பாதைக்கு வந்து சேர வேண்டும் என மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முழங்காலிடுவோம். நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் உம் திருமுன் நேர்மையான இதயத்தோடு நடந்து உண்மையை கண்டடைவார்களாக. நாங்களும் ஒருவர் மற்றவர் மீது எப்போதும் அன்பு கொள்வதாலும் உமது வாழ்வின் மறையுண்மையை மேன்மேலும் புரிந்து கொள்வதில் ஆவல் கொள்வதாலும் உமது அன்பை உலகில் மிக தெளிவாக காட்டும் சாட்சிகளாக விளங்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளை நம்பாதவர்களுக்காக, கடவுளை கண்டறிய முடியாது என்பவர்களுக்காகவும் மன்றாடுவோம். அவர்கள் நேர்மையான இதயத்தோடு நன்றியில் வாழ்ந்து கடவுளை கண்டடையுமாறு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முழங்காலிடுவோம். நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மனிதர் அனைவரும் எப்போதும் உம்மையை விரும்பி தேடவும் உம்மை கண்டடைவதால் அமைதி பெறவுமே நீர் அவர்களை படைத்தீர். அதனால் இவ்வுலகில் ஏற்படும் எல்லாவித தீங்கு விளைவிக்கும் இடையூறுகளுக்கு நடுவிலும் அவர்கள் அனைவரும் உமது பரிவிரக்கத்தின் அறிகுறிகளையும் உம்மை நம்புவோர் ஆற்றும் நற்செயல்களின் சான்றுகளையும் கண்டுணர்வார்களாக. இவ்வாறு உம்மையே தங்களின் ஒரே மெய்யான கடவுள் எனவும் மக்களின் தந்தை எனவும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாடுகளை ஆள்வோருக்காக, நாடுகளை ஆளும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் தமது திருவுளப்படி உண்மையான அமைதியும் உரிமை வாழ்வும் அவர்கள் பெரும் பொருட்டு அவர்களுடைய மனங்களையும் இதயங்களையும் வழிநடத்த வேண்டும் என மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
முழங்காலிடுவோம். நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மனிதரின் இதயங்களும் அவர்களின் உரிமைகளும் உம் கையில் உள்ளன. உலகெங்கும் மக்களின் வளமான வாழ்வும் அமைதியின் உறுதிப்பாடும் சமய உரிமையும் உமது கொடையால் நிலை பெறுமாறு எங்களை ஆள்வோரை கனிவுடன் கண்ணோக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். துன்புறுவோருக்காக அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, துன்புறும் அனைவருக்காகவும் எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளிடம் மன்றாடுவோம். தவறுகள் அனைத்திலிருந்தும் உலகை தூய்மைப்படுத்தவும், பிணிகள் நீங்கி பஞ்சம் ஒழியவும், சிறைகள் திறக்கப்பட்டு தடைகள் தகர்க்கப்படவும், வழிபோக்கர் பாதுகாப்பு பெறவும், பயணம் செய்வோர் நலமாக வீடு திரும்பவும், நோயுற்றோர் நலம் பெறவும், இறக்கின்றவர்கள் மீட்பு பெறவும் வேண்டும் என மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முழங்காலிடுவோம். நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, துயர் உறுவோருக்கு ஆறுதலும் வருந்துவோருக்கு திடனும் நீரே. எத்தகைய துன்ப வேளையிலும் உம்மை கூக்கி கூவி அழைப்போரின் வேண்டல்கள் உம் திருமுன் வருவனவாக. அதனால் தங்கள் தேவைகளில் நீர் இரக்கத்துடன் துணை புரிவதைக் கண்டு அவர்கள் எல்லோரும் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய திருவழிபாட்டின் இரண்டாம் பகுதிக்கு கடந்து செல்கிறோம். திருச்சிலுவை ஆராதனை. அன்று விலக்கப்பட்ட மரத்தின் கவர்ச்சியால் முதல் பெற்றோர் பாவம் செய்து மனித குலத்திற்கு சாபத்தை தேடி தந்தனர். ஆனால் இயேசு இந்த சிலுவை மரத்தை அரவணைத்து முத்தம் செய்து இன்று நமக்கு மீட்பை பெற்றுத் தருகிறார். தடைக்கல்லாகவும் தண்டனை கருவியாகவும் இருந்த சிலுவை மரம் நமக்கு கடவுளின் வல்லமையை தரும் மீட்பின் கருவியாக மாறுகிறது. துணியால் மூடப்பட்ட திருச்சிலுவையை குரு பீடத்திற்கு பவனியாக கொண்டு வருவார்.
திருச்சிலுவை மரமிலோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. அனைவரும் உடலால் விழித்து அமைதியாக ஜெபிப்போம். இன்றைய வழிபாட்டின் முக்கியமான பகுதியான திருச்சிலுவை ஆராதனை தொடங்குகிறது. நம் அருள்நாதர் இயேசு இதோ பாடுகள் பட்டு இறந்து நமக்கு மீட்பை பெற்று தந்தது இந்த சிலுவையில்தான். ஏதேன் தோட்டத்து மரத்தினால் வந்த சாவை சாகடித்தது இயேசுவின் இந்த சிலுவைதான். இது நமது மீட்பின் சின்னம், வாழ்வின் சின்னம், அனைவரையும் அரவணைக்கும் அன்பின் சின்னம். ஆகவே பக்தியுடன் திருச்சிலுவையை ஆராதித்து இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்ள திரு அவை நம்மை அழைக்கிறது. மனம் உடைந்து மனம் கனிந்து மனமாற்றம் பெறுவோம். அனைவரும் அமர்வோம். திருச்சிலுவையை ஆராதிக்க வரும்பொழுது அவசரமின்றி நெருக்கடியின்றி பொறுமையாக பக்தியாக நீண்ட வரிசையில்லாமல் ஒருவர் பின் ஒருவராக சமூக இடைவெளி விட்டு 5 இடங்களில் ஆண்டவருடைய திருச்சிலுவை வைக்கப்பட்டிருக்கின்றன. சமூக இடைவெளியோடு வருகை தந்து திருச்சிலுவை முன்பாக நன்றாக தலை குனிந்து வணங்கி மரியாதை செலுத்தி செல்வோம். விருப்பமானவர்கள் தங்களுடைய கரங்களால் மட்டும் ஆண்டவருடைய அந்த திருச்சிலுவை தொட்டு முத்திய செய்ய வேண்டும். எக்காரணத்திற்கொண்டும் தயவு செய்து உதடுகளால் முத்தி செய்ய வேண்டாம் என்பதை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இளைய சிவல் பிரியமானவர்களே, இந்த நாளில் திருச்சிலுவையை ஆராதித்து நாம் செலுத்துகின்ற காணிக்கையானது இயேசு வாழ்ந்த புண்ணிய பூமியினுடைய பராமரிப்புக்காக அனுப்பி வைக்கப்படுகின்றது என்பதை மனதில் கொண்டு தாராளமாக உங்களுடைய நன்கொடைகளை அளிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வேறு காணிக்கை பவனி நடைபெறாது. எனவே உங்களுடைய காணிக்கைகளை அங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற காணிக்கை பெட்டியில் போடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.
தந்தே எனக்கு பதில் நீ கூறிடுவாய். நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிலே உனக்கு உயிர் தந்தேன். எனக்கு பதில் நீ கூறிடுவாய். நான் உனக்காக எகிப்தியரை அவர் தம் தலைச்சன் பிள்ளைகளை வதைத்து ஒழித்து என்னை கசையால் வதைத்து கையளித்தார். எனது ஜனமே நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். எதிலே உனக்கு துயர் தந்தேன். எனக்கு பதில் நீ எதிலே உனக்கு துயர் தந்தேன். எனக்கு பதில் நீ கூறிட. ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். வலது கரத்தின் காயமே அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். இடது கரத்தின் காயமே இடது கரத்தின் காயமே கடவுளின் திரு அன்புருவே அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். வலது பாத காயமே அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். இடது பாத காயமே இடது பாத காயமே
சிலுவையில் அறையுண்ட இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கிறேன். என் பாவ சுமைகளோடு உன் பாத நிழலில் நிற்கின்றேன். சிலுவையில் அறையுண்ட இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கிறேன். என் பாவ சுமைகளோடு உம் பாத நிழலில் நிற்கின்றேன். இயேசுவே, உமது இரத்தத்தால் என்னை கழுவி உம்முடன் வான்வீட்டில் என்னையும் சேருமே. தந்தையே, இவர்களை மன்னியும், அறியாமல் செய்தார்கள் என்றே. மாறாத இரக்கத்தால் என்னை மன்னித்து மகிழ்ச்சியால் நிரப்புமே. தந்தையே, இவர்களை மன்னியும், அறியாமல் செய்தார்கள் என்றே. மாறாத இரக்கத்தால் என்னை மன்னித்து மகிழ்ச்சியால் நிரப்புமே. இயேசுவே, உமது இரத்தத்தால் என்னை கழுவி இன்றே உம்முடன் வான்வீட்டில் என்னையும் சேருமே. எழுந்து நிற்போம். இன்றைய திருவழிபாட்டின் 3வது பகுதியாக திருவிருந்து இப்பொழுது தொடங்குகிறது. இயேசு சிலுவை மரணத்திலே தம்மையே பலியாக்கி நம் மீட்புக்காக உணவாக தருகிறார். அவரது பாடுகளின் நினைவை பக்தியுடன் கொண்டாடிய நாம் அவர் அளிக்கும் திருவிருந்தில் பங்கேற்போம். ஆண்டவருடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்புக்கு சான்று பகர நம்மையே தகுதியாக்கிக் கொள்வோம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
நான் உட்கொள்ளும் உம் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். சுவாச காற்றே, என் வாழ்வினூற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் பலமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவா. என் சுவாச காற்றே, என் வாழ்வினூற்றே, இறைவா என் உள்ளம் வருவா. என் சொந்தம் யாவும், என் தேவையாவும் நீதானே, நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம், மாறாத பாசம், தருவாய் தருவாய் தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, மலர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நானும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வினூற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். சிவில் பிரிவாளர்களே, இந்த திருவழிபாடு முடிந்தவுடன் இறந்த இயேசுவின் உடலானது பவனியாக இங்கிருந்து எடுத்துச் செல்லப்பட்டு ஆலயத்தில் அது வைக்கப்படும். எனவே இறை மக்கள் பவனியாக இதில் பங்கெடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இயேசுவினுடைய இறுதி ஊர்வலம், இறந்த இயேசுவினுடைய உடலை நாம் சுமந்து சென்று கல்லறையில் அடக்கம் செய்வதாக இந்த திருநிகழ்வானது அமைந்திருக்கின்றது. எனவே இந்த ஆண்டு நமக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பேறு. எனவே இந்த திருநிகழ்விலே பக்தியுடன் அனைவரும் பங்கேற்று செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறுதி ஜெபத்திற்கு பிறகு இறுதி ஆசீர் வழங்கப்பட மாட்டாது, இறுதி பாடலும் பாடப்பட மாட்டாது. அமைதியாக இந்த திருபவனியிலே நாம் பங்கெடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை காலை 10 மணி முதல் 1 மணி வரை இயேசுவின் 7 வார்த்தைகள்
குறித்த தியானமானது ஆலயத்தில் நடைபெறும். இயேசு சிலுவையில் உதிர்த்த 7 முத்துக்களை குறித்து தியானம் வழங்கப்பட இருக்கின்றது. எனவே இந்த நாள் ஜெபத்திலே நாம் செலவழிக்க வேண்டினால் இயேசுனுடைய இறப்பு, அவருடைய உயிர்ப்பு ஆகிய மறைபொருளை நாம் தியானிப்பதற்கு, இயேசுனுடைய உயிர்ப்பு விழாவுக்கு நம்மை தயார் செய்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அரிய வாய்ப்பு என்பதை உணர்ந்து இதிலே பங்கெடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதற்காக நேரத்தை ஒதுக்கி நீங்கள் இந்த திரு நிகழ்விலே பங்கெடுக்கவும். அப்பொழுது ஒவ்வொரு அருள் அடையாளம் வழங்கப்படும். இன்னும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தாதவர்கள் இந்த நேரத்திலே அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை புனித சனி மாலை 6 மணி முதல் 8 மணி வரை ஒவ்வொரு அருள் அடையாளம் வழங்கப்படும். எனவே அந்த நேரத்திலும் இன்னும் ஒவ்வொரு அருள் அடையாளத்தில் பங்கு பெறாதவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சரியாக 11 மணிக்கு பாஸ்கா திருவிழிப்பு நிகழ்வுகள் ஆரம்பமாகும். எனவே நேரத்தோடு இந்த நிகழ்விலே பங்கெடுத்து இறை அருளை பெற்றுச் செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தீர்த்தம் இந்த ஆண்டு உங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது. எனவே நீங்கள் உங்களுடைய வீடுகளிலிருந்து தீர்த்தத்திற்கான தண்ணீரை கொண்டு வர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அவை மந்திரிக்கப்படும். அதன் பிறகு நீங்கள் அவற்றை எடுத்துச் சென்று அதை பயன்படுத்தலாம். உயிர்ப்பு ஞாயிறு காலை 9 மணிக்கு மட்டும் ஒரே ஒரு திருப்பலி நடைபெறும். இன்று முதல் டிவைன் மர்சி விழாவுக்காக நவநாள் தொடங்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு டிவைன் மர்சி நவநாள் நடைபெறும். 3 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி நடைபெறும். அது மட்டும்தான். எனவே மற்ற நாட்கள் எல்லாம் வருகின்ற எல்லா நாட்களிலும் டிவைன் மர்சிக்கான நவநாளும் திருப்பலியும் பிற்பகல் 2:30 மணி முதல் 5 மணி வரை நடைபெறும். எனவே விருப்பமுள்ளவர்கள் இதில் பங்கேற்று சிறப்பிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த ஞாயிறு டிவைன் மர்சி பெருவிழா கொண்டாடப்பட இருக்கின்றது. எனவே ஆங்கிலம் பேசும் பகுதியினர் இது சிறப்பிக்கின்றார்கள் என்றாலும் இது பங்கு முழுவதற்குமான விழா என்பதை மனதில் கொண்டு அதிலே பங்கேற்று சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை மாலை 4 மணிக்கு வின்சென்ட் டி பால் சபையினருடைய ஈஸ்டர் பகிர்வானது நடைபெறும். இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய கிறிஸ்துவின் பாடுகளினாலும் புனித இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டருளினீர். உமது இரக்கத்தால் நீர் ஆற்றிய மீட்பு செயல் எங்களில் நிலைத்திருக்க செய்தருளும். இவ்வாறு இம்மறைபொருளில் பங்கேற்பதன் வழியாக முடிவில்லா இறைப்பற்றுடன் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறை ஆசிக்காக தலை வணங்குவோமாக. ஆண்டவரே, தங்களது உயிர்ப்பின் நம்பிக்கையில் உம் திருமகனின் சாவை நினைவு கூர்ந்துள்ள மக்கள் மீது உமது ஆசி நிறைவாய் இறங்கிட உம்மை வேண்டுகின்றோம். அவர்களுக்கு மன்னிப்பு கிடைப்பதாக, அவர்கள் ஆறுதல் அடைவார்களாக, புனித நம்பிக்கை இவர்களில் வளர்வதாக, நிலையான மீட்பு உறுதி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது அமைதியாக கலைந்து செல்ல வேண்டாம், எழுந்து நில்லுங்கள். ஆண்டவருடைய திருவுடலானது பவனியாக ஆலயத்திற்கு எடுத்துச் செல்லப்படும். யாரும் செல்ல வேண்டாம், அமைதியாக ஜெபித்தவர்களாக அங்கே நில்லுங்கள். முத்தி செய்வதற்கும் ஆண்டவருடைய உடலை தொடுவதற்கும் முன் வர வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பலிபீட சிறுவர்கள் உடை சூழ, குருக்கள் மற்றும் வாலண்டியர்ஸ் ஆண்டவருடைய திருவுடல் பவனியாக எடுத்துச் சென்று ஆலயத்தில் வைப்பார்கள். இயேசுவின் பாடுகளை தியானித்தோம். இன்று பிற்பகல் 2 மணி வரை ஆண்டவருடைய திருவுடலை பார்த்து ஜெபிக்க வாய்ப்பை பெற்றோம்.
அனைத்துலக மக்களின் பொது தேவைகளுக்காக மன்றாடினோம். திருச்சிலுவையை ஆராதித்து நம்மையே அர்ப்பணித்தோம். நற்கருணை திருவிருதில் பங்கு பெற்றோம். இவற்றின் வழியாக நாம் பெற்ற மீட்பை பாதுகாப்போம் என்ற உறுதியுடன் நாளைய திருச்சடங்கில் உரிய நேரத்திற்கு வருகை தந்து நம்மையே தயாரித்து பங்கேற்போம். திருவுடலுக்கு பின்னால் இருவர் அல்லது மூவராக பவனியில் அமைதியில் பங்கேற்கும். Michael.